முல்லை பெரியாறு அணையை கட்டி தென் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு பேருதவி புரிந்த பெனிகுயிக்கிற்கு மணிமண்டபம் அமைத்து கௌரவித்ததன் மூலம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளின் காவல் தெய்வமாக திகழ்கிறார் என தேனி மாவட்ட மக்கள் பாராட்டுகின்றனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்திருக்கும் முல்லை பெரியாறு அணை தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கிறது. இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜான் பென்னிகுவிக் என்ற பொறியாளர் தான் இந்த மாபெரும் அணையை கட்டியவர். இதற்கு நன்றி கடனாக அங்கு வசிக்கும் பொதுமக்களும் விவசாயிகளும் பென்னிகுவிக்கை மனித கடவுளாக போற்றி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் அவருக்கு சிலை அமைத்து மரியாதை செலுத்துகின்றனர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பென்னிகுவிக்கின் மகத்தான பணியை பாராட்டும் வகையிலும் தேனி மாவட்ட மக்கள் காலந்தோறும் நினைவு கூறும் வகையிலும் அவருக்கு மணிமண்டபம் அமைத்துள்ளார். பென்னிகுவிக்கின் முழு உருவ வெண்கல சிலையுடன் கூடிய இந்த மணிமண்டபத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் என்ற இடத்தில் சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பில் 2.5 ஏக்கர் பரப்பளவில் இந்த அழகிய மணிமண்டபம் கம்பீரமாக மிளர்கிறது. அருகில் உள்ள தேக்கடிக்கு சுற்றுலா செல்வோரும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இந்த மணிமண்டபத்தை பார்வையிட்ட பிறகே அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். இதன் மூலம் பென்னிகுவிக்கின் அருமை பெருமைகளையும் சாதனைகளையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. முல்லை பெரியாறு அணையின் முக்கியத்துவத்தையும் அதை கட்டிய கர்னல் பென்னிகுவிக்கின் தியாகத்தையும் அறிந்து கொள்ள இந்த மணிமண்டபத்தை அமைக்க நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிற்கு தாங்கள் என்றென்றும் நன்றி கடன் செலுத்துவதாக தேனி மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். பென்னிகுக்கு அவர்களுக்கு முதல்வர் அம்மா அவர்கள் மணிமண்டபம் கட்டி கொடுத்ததுனால அம்மா அவர்களுக்கு விவசாய பெருமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நீர்ப்பாசனத்துக்கும் விவசாயத்துக்கும் மக்கள் நல்லா செல்வாக்க இருக்கணும்னு அவர் எண்ணத்தினால ஊரே செழிப்பாக இருந்தது. அது எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நாங்கள் வர வழியில் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மணிமண்டபம் கட்டினதுனால நாங்கள் உள்ளே சென்று பார்த்தனால அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே சுற்றுலாத்தலத்துக்காக நாங்கள் இங்கே தேக்கடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சென்னைக்கு போகும்போது வர வழியில் அவர் பென்குவிக் மணிமண்டபம் பார்த்துருந்தோம். அவர் பண்ணியிருக்கிற சாதனைகள் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். அவரோட கடின உழைப்பில் இந்த ஒரு பெரிய ஒரு அணை கட்டியிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த அவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிற அம்மா பாராட்டக்கூடிய விஷயங்கள். இங்கே இருக்கிற இந்த நிலத்தடி தண்ணீர் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பயன்பெறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் பேர் தமிழ் செல்வம். நான் அண்டமான்லேருந்து வந்திருக்கேன். தேக்கடி சுற்றி பார்க்கலான்ட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் போகும்போது இங்கே பென்னிகுவிக்கோட மணிமண்டபம் பார்த்துட்டு உள்ளே பார்த்தோம், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா அவர் நிறைய ஊருக்காக மாவட்டத்துக்காக தண்ணி சேர்த்து டேம் கட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ அதை ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கூட நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னெல்லாம் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு இது பற்றி தெரியாது, கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேக்கடி, குமிளி, சுருளி அருவி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு மத்தியில் மலைகள் சூழ்ந்த பின்னணியில் பென்னிகுவிக் மணிமண்டபமும் ஒரு சுற்றுலா தலமாகவும் வரலாற்று உண்மைகளை தெரிவிக்கும் களஞ்சியமாகவும் திகழ்கிறது என்பதை பெருமையுடன் குறிப்பிட்டு சொல்லலாம்.